இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பருட்டோ எபிசோட் 166. இவங்க எல்லாருமே அந்த ஏஷினோபிஸை கண்டுபிடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்கா. ஹிடன் க்ளோரோட ஜோனினை டிஃபீட் பண்ணுற அளவுக்கு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளான்ற மாதிரி தான் சாரடா கேட்டுட்டு வந்துகிட்டு இருக்கா. ஒரு வாட்டி உன்னோட பிரதரை கண்டுபிடிச்சிட்டா போதும், அதுக்கப்புறம் அவன் வந்தால் கூட அவங்க கூட சண்டை போகிற அளவுக்கு நம்ம நிறைய பேர் இருக்குன்ற மாதிரி அந்த இடத்துல பருட்டோ சொல்லிட்டு வரேன். நான் எப்படா அவங்க கூட சேர்ந்து சண்டைலாம் போடுறேன்னு சொன்னேன். என்னோட பிரதரை நான் பார்த்துட்டேன்னா அவங்ககிட்ட ஆபத்தை சொல்லி அவனை தப்பிக்கிறதுக்கு தான் என்னோட பிளான்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு வருவான். பார்த்தா இவங்க அந்த ஏஷினோபிஸை பார்க்குறாங்க. நானே இதுக்கப்புறம் தனியாக போகிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்ல, நீ போன தேவையில்லாத காம்ப்ளிகேஷன் தான் அப்படின்னு அந்த இடத்துல பருட்டோவா நிப்பாடிடுவாரு. அந்த இடத்துல கொண்டாங்க மாறும். இவனுமே அந்த இடத்துல போயிட்டு அவனோட பிரதரை கூப்பிட்ட உடனே அவன் பிரதர் வேகமா வந்து இந்த இடத்துல அவனை அட்டாக் பண்ணி, யாரா நீ என்னோட பிரதர் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்க, நீ என் பேரை சொல்ல கூட தகுதி இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்க போது அந்த இடத்துக்கு பருட்டோ வந்து அவன் உன்னோட பிரதர் தான் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்லுவான். இந்த மாதிரி உன்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் அவன் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துக்கே வந்திருக்கான். நீ கொஞ்சம் கூட உன்னோட தம்பியோட உயிரை மதிக்காம இப்படி கூட அவனோட களத்தில் வச்சிருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அவனுக்குமே அந்த இடத்துல ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. அந்த இடத்துல எழுந்திருச்சு, நீ உண்மையிலேயே அப்படின்னு இந்த இடத்துல கேட்பான். ஏன்னா மன்னிச்சிருங்க, ஏன்னா என்னோட 2 பிரதர் ஆல்ரெடி உயிரை கொடுத்துருப்பாங்க இல்லையா, நான் அவங்கள அவமானப்படுத்துற மாதிரியான விஷயத்த பண்ணிட்டுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நீ இன்னும் உயிரோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவன் வந்து ஹக் பண்ணுவாங்க. அந்த அஷினா மசில்ஸை தேடி வந்துகிட்டு இருக்கான் இல்லையா, அவங்க கூட சண்டை போட்டு அவனை தோக்கடிக்கிற வரைக்கும் நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு அந்த இடத்துல அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே சடனா அந்த 2 பேருமே அந்த இடத்துல கொடூரமா ஒருத்தன் அட்டாக் பண்றான். அந்த இளங்கன் கூட தெரியலங்க, அலாட்டாரா பருட்டோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த காரா மெம்பர் அந்த இடத்துல இருக்கான். பருட்டோ டைரக்டா அவனை அட்டாக் பண்ணாலுமே அவன் மேல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழுந்திருக்காது. இந்த உலகத்திலேயே அவனோட பாடியும் ஸ்டோனும் தான் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான விஷயம்ன்ற மாதிரி அவன் இந்த இடத்துல சொல்றான். பிகாஸ் அது கார்பன் மாலிகுலரான ஒரு விஷயமாமா. அதனால அவன பாடி அவன் ஸ்டோனுமே ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. கொனகமாரு அவனோட 5 ஸ்டைல யூஸ் பண்ணாலுமே அந்த இடத்துல அவனுக்கு ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட மறுபடியுமே விழுந்திருக்காதுங்க. அஷிராம செல்ஸை நான் சேஃபா எடுத்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாரையுமே நான் தாராளமா கொல்றேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் அஷிராம செல்ஸ் பக்கத்துல வர இவங்க 3 பேருமே வந்து வழியை மறைப்பாங்க. ஒழுங்கா நான் வந்து போயிருங்க, நான் உங்களை கொன்னுடுவேன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு வரும்போது நீ யாரா ஃபர்ஸ்ட்ன்ற மாதிரி தான் இவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுன்ற மாதிரி தான் அவன் சொல்லுவான். பார்த்தா விக்டர் அந்த இடத்துல வந்து தீபா கிட்ட என்ன சொல்றான்னா, தேவையில்லாத பிரச்சனைகளையும் தடைகளையும் தான் நீ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்றான். அவங்க 2 பேரும் டீம்மேட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்களுக்குமே புரியுது. அஷிராமா செல்ஸை இவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சதாகவும் அதை நாங்களே திரும்ப எடுத்துட்டு போறோம் அப்படின்ற மாதிரியான விஷயத்த சொல்றாங்க. நாங்க அந்த விஷயத்துக்கு அலோவ் பண்ண மாட்டோம், நாங்க அதை கொடுக்கவும் மாட்டோம், அது லீஃப் வில்லேஜுக்கு சொந்தமானது. அப்ப இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் சடனா இவங்க 2 பேர் பக்கத்துலயும் வந்து ஒரு டொர்னேடோ மாதிரி கிரியேட் பண்ணி அதில் மாட்டி விட்டு ஜோனின்ஸை நான் பாத்துக்கிறேன், இந்த குழந்தை பசங்களோட கதையை முடிச்சுட்டு அந்த அஷிராமா செல்ஸை திரும்பி எடுத்துட்டு வா, தேவையில்லாம இந்த இடத்துல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு விக்டர் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். நான் அவங்கள பொறுமையா கொல்லட்டா இல்ல வேகமா கொல்லட்டா, அப்படி கொல்லட்டா இப்படி கொல்லட்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தீபாவும் ரொம்பவே கொடூரமா இவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல அவன் ஸ்டோன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நம்ம 3 பேரையுமே அட்டாக் பண்ண இன்னொரு பக்கம் நம்ம முகின் ஒரு இடத்துல போய் விழுகிறான் இல்லையா. அப்போ அவன் யோசிச்சிருப்பான் விக்டர் ஒரு சாதாரண பெரிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமா மூவ் ஆகி நம்ம முகினோ கூட சண்டை போட முகினோ அந்த இடத்துல அவனை பிடிப்பாங்க. உன்னோட கதையை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோணங்கமாரு அட்டாக் பண்ண வரும்போது அவன் உடம்புல இருந்து இன்னும் 2 கை வந்து இந்த இடத்துல ஆன்சைன்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். உங்களை மாதிரி 2 ஜோனினை டிஃபீட் பண்றதுன்றது அதெல்லாம் சப்ப மேட்டர் அப்படின்ற மாதிரி விக்டர் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கா. ஆல்ரெடி முகினோக்கு அடிபட்டிருக்கும் இல்லையா, அதனால அவனை அசஸ் பண்ண சொல்லிட்டு நான் இந்த விஷயத்துல டைரக்டா அட்டாக் பண்றேன்ற மாதிரி கோணங்கமாரு சொல்றான். அதே சமயம் இவனும் கல்லை வச்சு இவங்க 3 பேரையுமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. சாரடா ஒரு பக்கம் ஷரிங்கனை வச்சு தப்பிச்சுக்கிட்டு இருக்கா. மீச்சி அவனோட கையை யூஸ் பண்ணி அவனை பிடிச்சாலுமே நீ ஒரு முட்டாள்றா அப்படின்னு சொல்லிட்டு கல்லை வச்சு நம்ம மீச்சியே கதற விடுவாங்க. அந்த இடத்துல பருட்டோ மீச்சியை காப்பாத்துறதுக்காக ஷேடோ க்ளோன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி ரசிங்கனை வச்சு அட்டாக் பண்ணாலுமே அவன் மேல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட விழுந்திருக்காது. என்னோட பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லி எதுவுமே கிடையாது, அதனால உங்களால ஜெயிக்க முடியாது. ஒன்னு நீங்க சாகணும், இல்லைன்னா உங்களோட எல்லா எலும்பையுமே உடைப்பேன் அப்படின்னு நம்ம தான் அந்த இடத்துல அவன் சொல்றான். நம்ம நிலைமை இப்படி ஆகுமா அப்படின்னு நம்ம தான் அந்த இடத்துல ஹேஷினோபிஸோ அடிபட்ட நிலைமையில இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவன் என்ன அந்த இடத்துல சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, எதனால நம்ம சாப்பிட்ற அனிமல்ஸ்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கு தெரியுமா, ஏன்னா அதை சாகிறதுக்கு முன்னாடி ரொம்பவே பயத்தோட இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே சைக்கோத்தனமா தாங்க அந்த இடத்துல பேசுவான். மறுபடியும் அவன் கல் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அந்த இடத்துல அட்டாக் பண்ண இந்த வாட்டி ஏகப்பட்ட டைரக்ஷன்ல இருந்து அட்டாக் பண்றதுனால அவங்களால எந்த ஒரு விஷயத்தையுமே டாச் பண்ண முடியல. பயங்கரமா அது மூலியமா அடி வாங்குறாங்க. சாரோட ஒரு பக்கம் கீழே விழுந்து கிடக்க நம்ம பருட்டோ எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த இடத்துல நின்னுகிட்டு இருக்கான். உன்னை எதனா ஃபர்ஸ்ட் முடிக்க போறான் மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரே ஒரு ஹிட் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி பருட்டோ சொல்லுவாங்க. ரசிங்கனை பத்தி சொல்றியா, பட் நீ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அது எஃபெக்டிவாவே இல்லையன்ற மாதிரி அந்த இடத்துல சாரடா சொல்லுவா. அதுக்கு முன்னாடி நார்மலா தான் பருட்டோ வந்து ரசிங் கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணியிருப்பான். இதுக்கப்புறம் அவனோட கிட்ட இந்த வாட்டி என்கிட்ட இருக்க கடைசி சக்கராவையும் யூஸ் பண்ணி நான் என்னோட ஃபோக்கஸா ரசிங்கனை கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி பருட்டோ சொல்லுவான். என்கிட்டயும் அந்த அளவுக்கு சாக்கரா கிடையாது, லாஸ்ட் சான்ஸா நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம்ன்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. ஃபைனல் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி அந்த இடத்துல அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். அந்த சமயத்துக்கு நம்ம மீச்கி லைட்னிங் செல்லை வச்சு அட்டாக் பண்ணிட்டு நாங்களுமே இதுக்கு வந்து உதவி பண்றன்ற மாதிரி சொல்லுவாங்க. மீச்கி தொடர்ந்து அவனோட ஸ்னேக்ஸை வச்சு அட்டாக் பண்ண அவனுமே அதுல இருந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தை யூஸ் பண்ணி நம்ம சாரடா அவ ஷரிங்கன் மூலமா எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. மீச்கியை அடிச்சு முடிச்சிட்டதுக்கு அப்புறம் அடுத்தது நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரடா மேல அவன் அட்டாக் யூஸ் பண்ண சாரடாவுமே அவ ஷரிங்கன் மூலமா எல்லாத்தையும் டாச் பண்ணி அவன் கிட்ட வரைக்கும் வர அவளோட
அவளோட சரிங்க அந்த இடத்துல டீஆக்டிவேட் ஆயிரும். பிகாஸ் அவகிட்டயுமே சாக்கரா இல்ல இல்லையா. சாரடாவை கழுத்து பிடிச்சி அவன் தூக்க அந்த இடத்துல கடைசி சான்ஸா நம்ம பருட்டோ அவனோட ஃபுல் ட்ரெஸ்ஸிங் அந்த இடத்துல யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். அவனுமே வழியில கத்துற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். பார்த்தா இது மூலமா அவனுக்கு ஒரு இம்பாக்ட் கூட ஆயிருக்காது. உன் கண்ணில் பாக்குற அந்த பயம் எக்ஸ்பிரஷன் வந்து எல்லாமே ரொம்பவே டெலிஷியஸா இருக்கு அப்படின்னு மாதிரி இந்த இடத்துல சொல்லிட்டு பருட்டோவை சுண்டி தான் விடுவான். அவ்வளவு தூரம் போய் விடுவாங்க பருட்டோ. காட்டு எலி சிங்கத்தெல்லாம் கடிக்கணும்னு சொல்லி நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பருட்டோவோட நெஞ்சிலே தாங்க மெரிக்கிறான். நான் கண்டிப்பா இந்த விஷயத்த ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேஷினோபேயுமே அவனோட ஏரின்ஸை கைட்டி நீங்க தான் எனக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அஷினாமா சென்ஸ் தானே வேணும், அந்த சின்ன பசங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வர வச்சு அந்த அஷினாமா சென்ஸை கீழே வச்ச உடனே அவனோட கையை பிடிச்ச அவனோட ஃபோர்பிட்டன் ஜுட்சு அந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் நடக்குங்க. இவனை கொல்றதுக்காகலாம் உன்னை நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க கூடாது அப்படின்ன மாதிரி பருட்டோ ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்க. பார்த்தா அந்த புகைமூட்டத்துல வந்து அவன் உயிரோட வராங்க. அஷினாமா செல்ஸ் எதனா ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ன மாதிரி தான் அவன் சொல்லிக்கிட்டு வரான். உன்னை அதை எடுத்துட்டு நாங்க போக விட மாட்டோம் அப்படின்ன மாதிரி பருட்டோவால நான் வர முடியலனாலும் அந்த இடத்துல பேச்சு மட்டும் அவனுக்கு குறையல. இதோட உன் கதை முடிஞ்சிருச்சு, வேட்டையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவரை யூஸ் பண்ணி பருட்டோவை கில் பண்ண வரும்போது அந்த இடத்துல மீட்ஸ்கி அவனோட சேஜ் முறை யூஸ் பண்ணி பருட்டோவை காப்பாத்துறாங்க. உன் கண்ணில் பயம் தெரியலையே அப்படின்ன மாதிரி சொல்லும் போது என்னோட பேரண்ட்ஸ் இந்த பவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா என்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணுறது மூலியமா என்னோட பாடி அதுக்கு கீப் அப் பண்ணாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் என்னோட ஃபுல் பவரை நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஆனா இப்போதைக்கு என்னோட ஒன்லி ஆப்ஷன் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேக் சேஜ் லைட்னிங் அந்த இடத்துல அவன் மேல யூஸ் பண்ணிட்டு அந்த சமயத்தை வச்சு சாரடான் பருட்டோவை காப்பாத்தி அந்த இடத்த விட்டு நம்ம மீஸ்கி வந்து தப்பிச்சிருவான். அதே சமயம் கொணகமாரும் முகினவுமே அந்த விக்டர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களாலையுமே சமாளிக்க முடியல. எதுக்கு இந்த தீபாக்கு இவ்வளவு நேரம் குழந்தைங்க பசங்க கூட சண்டை போட்டு முடிக்க லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு விக்டர் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அந்த குழந்தை பசங்களை தப்பிச்சு போக விட்டேன். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் தானே ஃபர்ஸ்ட் முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அஷினாமா செல்ஸை காட்டுறான். விக்டருமே அந்த இடத்துல அப்ப நம்ம லேபுக்கு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம மீட்கி சாரடான் பருட்டோவை தூக்கிட்டு போயிட்டு இருப்பான் இல்லையா. அவங்க ரெண்டு பேரும் நான் சாக விட மாட்டேன், ஈவன் அந்த விஷயம் என்ன பிரேக் பண்ணாலுமே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போறா. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நீங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.